Welcome to the show, boss. SBC boss. I'm Chef on the welcome back to my channel. So, நம்ம பிரதீப் ரங்கநாதன் பிரதரோட டூட் படத்தோட ட்ரெய்லர் இறங்கிருச்சு. This is starring Pradeep brother obviously and Mamita Baiju ma'am and Keethishwaran sir first film if I'm not wrong and Sai Abhyankar brother music and nevertheless தீபாவளிக்கு ரெண்டு படங்கள் பிரதீப் பிரதரோட ஒட்டுக்கா இறங்குற மாதிரி இருந்துச்சு. பட் லைக் டீம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க மாதிரி நான் பார்த்தேன். If I'm not wrong, if I can recall exactly, December 18 கரெக்டாக 2 மாதம் தள்ளி வச்சிருக்காங்க, which is a very smart move because என்னதான் ஒரு ஹையா அப்போ ரெண்டு படம் நம்மளோட ஒரே நேரத்தில் இறங்குது அப்படின்ட்டு இருந்தாலும் பிஸ்னஸ் வைஸ் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ் பை த டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெல் டன் டீம் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். 2 months இஸ் நாட் லாங் டைம், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹேவிங் செட் தட் இந்த படத்துக்கு ஆப்வியஸ்லி பிரதீப் பிரதர்னாலே ஒரு மாதிரி அளப்பற ரகலையாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்குங்கிற மாதிரி ஒரு மனுஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டார், பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படம் என்ன சொல்லுது என்ன பேசுதுங்கிறத பார்த்துலாம். பட் போகிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு let's react to the trailer of Dude starring Pradeep brother and Mamita Baiju ma'am. Here we go. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. நீ அவனுக்கு ஹஸ்பண்ட் உதவுறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கும் போகுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்டு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. What? என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு செவனின்னு சிங்கிளா இருந்தேன்டா. கிரிஞ்சா இருக்கா? ஒன்னு சொல்லி குத்தவங்க அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. ஏதாவது பண்ண ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில இல்லை. Nice shot. That was a nice shot. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நம்ம மட்டும் என்னோட எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் லட்டு. இதுல என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? Nice. சம பாடுன சரியான பாடு. Okay, there's some significance with the left hand. Lifeless சில விஷயங்கள் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் நம்மள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுமா? வாட் டிட் தட் மீன்? இஃப் ஐ அண்டர்ஸ்டுட் த டயலாக் ரைட், அது என்னன்னு தெரியல, அது உள்ளர்த்தம் என்னன்னு தெரியல. கடைசியில் என்ன தேவ்தாஸ் சார் என்ன அந்த டயலாக் எனக்கு கிளியராக கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க, அது ஒரு மட்டும் கேட்டுக்கிறேன் ஒரு வாட்டி. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? நீங்க ஏன் எனக்கு இவ்வளோ பண்றீங்க? ஓகே, ஸோ பேசிக்கலி தே ஆர் இன் லவ். மமிதா பைஜு மேம் அவர்களும் பிரதீப் பிரதர் ஆர் இன் லவ். திடீர்னு என்னமோ ரீசனுக்கு பிரிஞ்சிடுறாங்க. ஏன் பிரிஞ்சிடறாங்க தெரியல. அதுக்கப்புறமா ஹீஸ் பீங் ஸ்வீட். நம்ம இந்த உன்னை நினைத்த படமா நம்ம சூர்யா சார் மாதிரி வச்சுக்காங்களேன், இந்த லைலா மேம்க்கு போகிறேன் அந்த மாதிரி அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் லைக் அந்த மீட்டரில் சொல்கிறேன், ஐம் நாட் சேயிங் த சேம் திங். அந்த மீட்டரில் நினைக்கிறேன் ஷீ ஹஸ் கிளியர்லி லெஃப்ட் ஹிம். ஆனால் வந்துட்டும் இவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார் அண்ட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு பி பேட் டுவர்ட்ஸ் ஹர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அவங்க லைஃப்பில் இவங்க போயிட்டாங்கன்னா அப்படியே போயிருக்க வேண்டியதானே, ஏன் இன்னும் உங்கள் லைஃப்பில் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க? அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. பட் நெவர்தலெஸ் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் இஸ் நீட். ஓகே, ஒரு மாதிரி ரகலையாக ஃபன்னாக இருக்கும்னு தோணுது. ஃபேமிலி டைனமிக்ஸ் எல்லாம் இருக்கும் தோணுது. சரத்குமார் சார் ஆகட்டும்,
ரோஹிணி மேம் ஆகட்டும். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங் பிரதீப் பிரதரோட அம்மா ரோஹிணி மேம் நினைக்கிறேன். அண்ட் மாமாங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணுறாரு சரத்குமார் சார். ஸோ ஒருவேளை மமிதா மேமோட அப்பாவாக இருந்திருப்பாரா அந்த மாதிரியா, இல்லை இன்னொரு பொண்ணு தாலி கட்டுற மாதிரிலாம் கட்டாங்க. ஸோ அவங்க அப்பா சரத்குமார் சார் என்ன எதுன்னு தெரியல. ஐ டி நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு ஜாலியான ஃபன்னான படம் தான் தோணுது. பட் இங்கே கொஞ்சம் எனக்கு பிரதீப் பிரதர் படங்கிறதுனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 50-50 தான் இருக்குது. ஐம் நாட் கோன் சே இட்ஸ் கோன் பி வெரி நார்மல் ஃபிலிம். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு டிசீவ் பண்ணுவார் மனுஷன். ஏதோ பயங்கரமான உள்ள ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ வந்துட்டு என்னால் வந்து சும்மா சாதாரண ஒரு படம், ஜாலியான ஒரு படங்க, ஒரு லவ் வந்துட்டு அழகான லவ் டெபிக் பண்ணுற மாதிரி படம் இல்லாமல் ஏதோ பயங்கரமான சால்டான ஒரு கூரை உள்ள மறைச்சி வச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் நம்மளுக்கு அதை சொல்லாமல் நம்மளுக்கு சஸ்பென்ஸாக வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு தோணுது. பிரதீப் பிரதருங்கிறதுனால எனக்கு இது தோணுது. இஃப் நாட் எனக்கு தெரியல, மேபி அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலும் என்ன எதுவும் தெரியல. பட் நெவர்தலெஸ் அது ஏன் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா என் மூச்சா பேச்சும் அந்த லிரிக் வந்து வாஸ் லைக் அல்டிமேட். சாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஊரும் இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. மற்றது வந்து வாஸ் லைக் நைஸ், எனக்கு கேட்க கொஞ்சம் பிடிச்சிருங்கிற மாதிரி தோன்ற ஒரு 50-50 தாட்டில் தான் இருக்கேன் நான். பட் ஊரும் பிளட் டெஃபினெட்லி இஸ் மை ஃபேவரட் நவ் இந்த ஆல்பமில். ஸோ அந்த வகையில் அது அங்கே வரும்போது அமேசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டைனாமிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன ஏது எனக்கு வந்துட்டு இட்ஸ் கோயிங் நீட். வை டி தே ஹேவ் டு ஸ்பிளிட் என்னன்னு எனக்கு புரியல. அது என்னதான் புரியல. அதுக்கப்புறம் மனுஷன் சிங்கிளாக தெரிஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கேன்னு ஒரு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்குன்னு ஒரு விஷயங்கள் சூனிய மாதிரி நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. சும்மா இருந்தாலும் சொல்லிட்டு போகிற கதையாக இருக்கட்டும். பட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் மமிதா பைஜு மேம் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. டேன் பண்ண மாதிரி இருக்கு. ஷீ இஸ் ஃபேரர் தென் திஸ் மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் டார்க் ஷேடில் தான் இருக்காங்க. ஸோ அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், லெட் மீ நோ அபவுட் தட்னு சொல்லிக்கிறேன். சாரி இதை மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சா மிஸ் அவுட் பண்ணிட்டேன். சாரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒரு மாதிரி ஒரு வியர்லி கூலாக இருக்கும்னு தோணுது. அந்த பைப் ஏதோ சுத்த மாதிரி ஒரு ஷாட் வந்துச்சு. அந்த ஷாட் வந்துட்டு எடுத்த விதமும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆல்சோ இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி சைடில் போய் ஒரு பால் அடிச்சார் டம்முன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ஒரு மாதிரி வியர்ட்லி கூலாக இருக்கும் அண்ட் கமர்ஷியலாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி கூலாகவும் இருக்குங்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பார்க்கறக்கும் ஒரு கமர்ஷியல் ஃபைட்டாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் வந்து அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வந்துட்டு நிறைய பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஆனால் ஒரு குட்டி எக்ஸ்பெக்டேஷன் ஏதோ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் பிரதீப் பிரதர் படம்னால அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனால் ஐ திங்க் வில் என்ஜாய் திஸ் ஃபிலிம் மாதிரி தோணுது. இப்போதுக்கு ஐ எம் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் தான். பட் என்னமோ ஐம் கவுண்டிங் ஆன் பிரதீப் பிரதர். அந்த மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாப்பில். அவர் இருக்கிற படத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். இல்லாட்டி அந்த மனுஷன் டக்குன்னு சைன் அப் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வரிசையில் ஐ திங்க் இட்ஸ் கோன் பி அ குட் ஒன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இட் இஸ் அ நீட் ட்ரெய்லர், இட்ஸ் அ டீசென்ட் ட்ரெய்லர். But let's see where this goes. This is my reaction for Dude trailer starring Pradeep brother and Mamita ma'am. உங்க தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லி வீடியோ முடிச்சு பாருங்க. நன்றி. குறிச்சிட்டு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.